العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين وأصحابه الماجدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال سبحانه وتعالى سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وقال آية أخرى إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون صدق الله العظيم قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அவனின் அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் வற்றாத கருணையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள், பெரியார்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் வற்றாத கருணை என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கினி அல்லாஹின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹு தஆலா சூரா முல்க் அதில் ஆரம்ப வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுவான், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த உலகம் முழுமையாக அழிக்கப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹ் மட்டும்தான் பாக்கியாக இருப்பான். அல்லாஹ் மட்டும்தான் மீதியாக இருப்பான். அவனை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லாமே அழிக்கப்படும். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அவன்தான் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் பெற்றவன் என்பதாக அல்லாஹ் தஆலா முதல் ஆயத்தை தொடங்குவான். அப்புறம் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அப்பனா எதுக்கு உங்களை நான் படைத்தேன், ஏன் உலகத்தை படைத்தேன், ஏன் உலகத்தில் எல்லா மக்களையும் நான் படைத்தேன், ஏன் உலகத்தில் உயிரினங்களை படைத்தேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லும்போது சொல்வான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத. உங்களுக்கு ஹயாத்தும் மௌத்தும் எதற்கு தந்துள்ளேன் என்று சொன்னால், லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் யார் சிறந்தவர்களாக, சிறந்த நல்லமல் செய்பவர்களாக, யார் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக வேண்டித்தான் உங்களுக்கு ஹயாத்த மௌத்தையே நான் தந்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிவு செய்கிறான். அல்லாஹ் தஆலா முதல் சொன்ன ஆயத்துடைய விளக்கம் எல்லாமே அழிக்கப்பட்டுரும். அப்ப எல்லாமே அழிக்கப்பட்டு விடுவார்கள் என்று சொன்னால் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்வது மௌத் என்பது நிச்சயம். அப்ப உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லோருக்கும் மௌத் என்பது நிச்சயமாக சத்தியமாக வந்தே தீரும். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா எனக்கு மௌத் வராதுன்னு? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? அப்படி மௌத் ஒருவருக்கு வராமல் இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மௌத் வந்திருக்க கூடாது. ஏனென்றால் அல்லாஹ்வால் அதிகம் நேசிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா உம்மத்திற்கும் எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக இருந்தவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட நபிக்கு என்ன வந்திருக்க கூடாது? மௌத் வந்திருக்க கூடாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வஃபாத் ஆகி விட்டார்கள் என்று சொன்னால் அப்ப அதற்கு பின்னால் நம்முடைய கதி என்ன? அப்ப உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் மௌத் என்பது நிச்சயம். அந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை தான் நிரந்தரம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கைக்காக வேண்டிதான் இந்த உலகத்தில் இந்த காலத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் எதற்காக வேண்டி படைத்துள்ளான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க யார் தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா உலகத்தை படைச்சிருக்கான். ஆனா இன்னைக்கு உலகத்துல நம்முடைய வாழ்வு, நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நமக்கு மௌத் வராது என்று இருந்தா நம்ம அல்லாஹ்வுடைய கட்டளையை பத்தி யோசிக்க தேவையில்லை. நம்ம உலகத்துல நிரந்தரமா இருந்துருவோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளை பத்தி நம்ம யோசிக்க தேவையே இல்லை. ஆனா மௌத் என்பது நிச்சயமாக வரும் என்று சொன்னால்
அப்ப மௌத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு உண்டான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல இப்படி சொல்லுவோம், வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் நான் ஏன் படைச்சேன் தெரியுமா? வமா ஹலகத்துல் ஜின்ன, ஜின்களையும் மனிதர்களையும் நான் எதற்கு படைத்தேன் தெரியுமா? லியஅபுதூன், அவர்கள் என்னை இபாதத்து செய்ய வேண்டும், என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை நான் கொடுத்தேன் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிவு செய்கிறார். அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் என்னை இபாதத்து செய்ய வேண்டும், என்னுடைய கட்டளைக்கு இணங்க உங்களுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த ஹயாத் மௌத்தை உங்களுக்கு தந்திருக்கேன், நீங்க இபாதத்து செய்ய வேண்டும், அதற்காக வேண்டிதான் உங்களை படைச்சிருக்கேன் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிவு செய்கிறான். சரி, அப்ப இபாதத்துனா என்ன? இப்ப அல்லாஹ் தஆலா இபாதத் செய்வதற்காக வேண்டிதான் நம்மளை படைச்சிருக்கான் இல்லையா? அப்ப இபாதத்துனா என்ன? இபாதத்து என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழுமையான வாழ்க்கை தான் இபாதத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்கள், எப்படி ஜகாத்து கொடுத்தார்கள், எப்படி அண்டை வீட்டாரோடு பழகினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வியாபாரம் செய்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பெரியோர்களோடு நடந்தார்கள், சிறியவர்களுடன் நடந்தார்கள், சொந்த பந்தங்களுடன் நடந்தார்கள், தன்னுடைய மனைவிமாரிடத்தில் நடந்தார்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் நடந்தார்கள், சஹாபாக்களிடத்தில் நடந்தார்கள், வறுமையில் உள்ளவர்களுக்கு எப்படி உதவி செய்தார்கள் என்பதெல்லாம் எவன் கற்று அதை தன்னுடைய வாழ்க்கையில் ஆக்கிக் கொள்கிறானோ இது அத்தனைக்கும் பெயர் இபாதத்து இல்லையா? இந்த இபாதத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை கற்றுக்கக்கூடிய இடம் எந்த இடம் சொல்லுங்க? ஸ்கூல்ல கற்றுக் கொடுப்பாங்களா? கல்லூரியில் கற்றுத் தருவாங்களா? கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் எதுனா மதர்சாக்கள் தான். மதர்சாக்கள்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை முழுமையாக கற்றுத்தரப்படக்கூடிய இடம் மதர்சாக்கள். அப்ப மதர்சாக்கள் தான் இபாதத்தை கற்றுத்தரப்படுகிறது. எந்த இபாதத்து மதர்சாவில் கற்றுத்தரப்படுகிறதோ அந்த இபாதத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய முடியுமே தவிர நம்ம பள்ளி கல்லூரியில் போய் நம்ம இபாதத்தை கற்றுக்கொள்ள முடியாது. எந்த கல்லூரியில் கற்றுக் கொடுக்குறாங்க யோசிச்சு பாருங்க, கற்றுக் கொடுப்பதில்லை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிக்கூடங்களில் கற்றுக் கொடுப்பதெல்லாம் கல்வியே கிடையாது, அதெல்லாம் ஒரு கலை. பள்ளிக்கூடங்களில் கற்றுத்தராங்க இல்லையா, அதுக்கு பேர் என்ன? இல்ல கல்வி கிடையாது, அது ஒரு கலை. இன்றைக்கு டாக்டர் எல்லா விதமான உறுப்புகளுக்கும் டாக்டர் இருக்காங்க இல்லையா? ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படிப்பட்ட டாக்டரே கிடையாது. நீங்க வைத்தியர் இருப்பாங்க, அந்த வைத்தியர்கிட்ட போனீங்கன்னா நாடியை பிடிச்சி பார்ப்பாரு, நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அவர் சொல்லிடுவார், எப்ப உனக்கு இந்த நோய் இருக்கு, இதை சாப்பிடு, இதை சாப்பிட்டீங்கன்னா உன் நோய் சரியாயிரும் என்பது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த கலையை இன்றைக்கு கல்வியாக போதிக்கப்படுகிறது. கல்வி என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சீர்திருத்த பெற்று, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க அவனுடைய வாழ்க்கை முழுமை பெற்று அவன் அல்லாஹ்வை சென்று நல்ல முறையில் அடைகிறான் இல்லையா, அந்த வாழ்க்கைக்கு பெயர் தான் கல்வி. அந்த கல்வி எங்கு கற்றுத்தரப்படுகிறது என்று சொன்னால் மதர்சாக்கள் தான் கற்றுத்தரப்படும். இன்றைக்கு இன்ஜினியர்கள் எல்லா படிப்பு எங்க இருக்கு? கல்லூரியில் இருக்கு. கல்லூரியில் போனால் இன்ஜினியர் படிக்கலாம். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பள்ளி கல்லூரியில் சென்று படித்த இன்ஜினியரை நம்ம பார்க்க முடியுமா? இன்றைக்கு எங்களுடைய ஊர் மேட்டுப்பாளையத்தில் பள்ளிவாசல் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு மேல இருந்த அந்த பள்ளிவாசலை இடிச்சு புதுசா கட்டலாம்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணாங்க ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்ப அந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னால ஜேசிபி கொண்டு வந்து பள்ளிவாசலை இடிச்சா அந்த பள்ளிவாசல் ஒரு தூணை இடிக்கிறாங்க, தூண் இடிய மாட்டேது. ஜேசிபி முன்பக்கம் இருக்கு இல்லையா, அந்த முன்பக்கம் வளைஞ்சிருச்சு, முன்பக்கம் வளைந்து விட்டது. அந்த அளவிற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டிடத்தை உறுதியாக கட்டினார்கள் இல்லையா. அவங்க எந்த கல்லூரியில் போய் கட்டுறாங்க, எந்த காலேஜில் போய் படிச்சாங்க? ஆனா இன்றைக்கு பள்ளி கல்லூரியில் கற்றுக்கொள்கிறார் இல்லையா அந்த இன்ஜினியர், 30 ஆண்டுகளுக்கு மேல அந்த பில்டிங் என்ன கட்டல டெமாலிஷ் பண்ணுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப சொல்ல வருகின்ற செய்தி என்னன்னு சொன்னா, அதாவது கலை பள்ளி கல்லூரிகள் என்ன சொல்லி தருவாங்க? கலையை கல்வியாக போதிக்கப்படும். ஆனால் நிச்சயமாக கல்வி என்பது எங்கு போதிக்கப்படுகிறது என்று சொன்னால் மதர்சாக்கள் தான் போதிக்கப்படுகிறது. கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா எதற்கு நம்மை படைத்துள்ளான்? வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். நீங்கள் உங்களை
படைத்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? இபாதத்து செய்வதற்காக வேண்டியது உங்களை படைச்சிருக்கேன். அந்த இபாதத்து என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை இபாதத்து. எப்படி தொழுதார்கள், எப்படி சாப்பிட்டார்கள், எப்படி நடந்து கொண்டார்கள், இந்த அத்தனையும் எங்கு சொல்லிக் கொடுக்கப்படும் சொல்லுங்க? மதரசாக்களில் தான் சொல்லி தரப்படும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை வைத்துத்தான் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சிறந்த அந்தஸ்து பெற முடியும். இதை வைத்துத்தான் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய நேசத்தை நீங்க பெற முடியும். எந்த ஒரு படிப்பை வைத்துக் கொண்டு நேசத்தை பெற முடியாது. அல்லாஹ் தஆலா முதலில் அல்லாஹ் தஆலா அதிகம் நேசிப்பது குர்ஆனை தான் நேசிப்பான். குர்ஆனுடைய விஷயங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், "கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம." உங்களில் ஆக சிறந்தவர்கள் யார் என்றால், யார் குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுத் தருகிறார்களோ அவர்கள் தான் ஆக சிறந்தவர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாளை மறுமையில கியாமத்துடைய நாட்களில் யௌமல் யுஹ்ஷருன் நாசு யௌமல் கியாமத்தி உராத்தன், அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் அன்று எல்லா மக்களையும் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிப்பாட்டப்படுவான். உராத்தன், அனைவரும் நிர்வாணமாக இருப்பார்கள். எந்த ஒருத்தரும் ஆடை போட்டிருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா மக்களையும் கியாமத் நாளில் அல்லாஹ் தஆலா எப்படி கொண்டு வருவானா? உராத்தன், நிர்வாணமாக நிப்பாட்டப்படுவார்கள். அப்படி நிர்வாணமாக நிப்பாட்டக்கூடிய நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் அன்னிசா ஒரு ரிஜாலு ஜமீஅன், யா ரசூலல்லாஹ் ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒண்ணா இருப்பாங்களே, யன்துர் பஅதுஹும் இலா பஅதின், சிலர்கள் சிலரை பார்த்து கொண்டால் வெக்கமா இருக்காதா? வெக்கமா இருக்காதா? ஏன் நிர்வாணமா இருக்கிறாங்களே, ஆண்கள் பெண்கள்லாம் இருக்கிறாங்களே என்பதாக கவலைப்பட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் அஷத்து வல் அம்ர். ஆயிஷாவே, அப்படி நினைக்காதீங்க. ஒவ்வொரு மனிதனுடைய நிலை, என்னுடைய நிலை என்ன ஆகுமோ, அல்லாஹ் என்னிடத்தில் வந்து கேள்வி கணக்கு கேட்டு விட்டால் என்னுடைய நிலை என்ன ஆகுமோ, நான் நரகவாசியாகி விடுவேனோ என்ற கவலையால், துக்கத்தால் ஒவ்வொரு மனிதனுடைய பார்வை அல்லாஹ்வை நோக்கி இருக்கும். அந்த நேரத்தில் சிலர் பார்க்கக்கூடிய வாய்ப்பே கிடைக்காது ஆயிஷாவே என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த நேரத்தில், அப்படிப்பட்ட அந்த சூழலில் அல்லாஹ் தஆலா சிலர்களை அழைப்பான். யுகாலு லி ஸாஹிபில் குர்ஆன், குர்ஆனுடையவங்களே எங்க, குர்ஆனுடையவங்களே எங்க என்பதாக அல்லாஹ் தஆலா அழைப்பான். அந்த கூட்டத்திலிருந்து குர்ஆனுடையவர்கள் அப்படி வெளியே வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருவாங்க. அல்லாஹ் தஆலா சொல்வான், இக்ரா வரத்தில், நீங்க அப்படி குர்ஆனை ஓதிக்கிட்டே சொர்க்கத்துக்குள்ள போங்க என்பதாக அல்லாஹ் தஆலா முதலில் சொல்வது யார் என்று சொன்னால் குர்ஆனுடையவங்களை தான் சொல்லுவான். எந்த இன்ஜினியரோ எந்த டாக்டரோ அல்லாஹ் தஆலா முதல்ல அழைக்க மாட்டான். அல்லாஹ் அழைப்பது குர்ஆனை கற்றுக்கொண்டவர்கள், குர்ஆனுடைய இல்மை கற்றுக்கொண்டவர்கள், குர்ஆனுடைய வாழ்க்கையை கற்றுக்கொண்டவர்கள். இந்த அத்தனையும் உங்களுக்கு எங்கு போதிக்கப்படும் சொல்லுங்க? மதரசாக்கள்ல தான் போதிக்கப்படும், பள்ளி கல்லூரியில் போதிக்கப்படாது. இன்றைக்கு இஸ்லாமியுடைய வரலாறுகளை மறைக்கப்படுகிறது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? இஸ்லாத்துடைய எத்தனை வரலாறுகள் மறைக்கப்படுகிறது தெரியுமா? ஊர்பட்ட வரலாறு எல்லாம் மறைச்சிட்டு இவங்க புதுசா வரலாறு திணிக்கிறாங்க. அப்ப அந்த வரலாறுகள் நமக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் மதரசாக்கள் தெரியப்படும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகை இருக்கு இல்லையா? தொழுகை சார்ந்த வரலாறு இன்னைக்கு நமக்கு தெரியாது. தொழுகை என்பது அல்லாஹ் கொடுத்துட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜுக்கு போனாங்க. போகும்போது அல்லாஹ் 50 ரக்காயத்து தொழுகை, 50 நேர தொழுகையை தூக்கி அல்லாஹ் தஆலா கொடுத்ததாகவும், அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொண்டு வரக்கூடிய நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று அதை 50ஐ 5ஆக குறைத்தார்கள். இதுதான் நமக்கு தெரிந்த வரலாறு இல்லையா? இதுதான் நமக்கு தெரிந்த வரலாறு. ஆனா உண்மையான வரலாறு என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 கஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு. 3 கஷ்டங்கள். அந்த 3 கஷ்டங்களுக்கு பின்னால் தான் அல்லாஹ் தஆலா தொழுகையை கடமையாக்கினான். முதல் கஷ்டம் என்னவென்று சொன்னால், அபூ தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொந்த சிச்சா வஃபாத் ஆயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தை ஏற்றுக்கொள்வார்கள். நுபுவத்துக்கு முன்னாடி, நபி ஆகுவதற்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஒரு கண்ணியமான மனிதராக கருதப்பட்டார். மக்காவில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் உங்களுக்கு மத்தியில் யார் உண்மையாளர் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லுவாங்க. யார் அமானத்தை முழுமையாக நிறைவேற்றுவார் என்று கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்லுவாங்க. யார் பொய் பேச மாட்டார் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு மக்காவாசிகளுடைய மனதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் ஒலிக்கப்பட்டது.
அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் தான் நபி என்று சொன்ன நேரத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தங்களுடைய கோபத்தை வெளிக்காட்டுவார்கள். எல்லாத்தையும் காட்டுவாங்க. ஆனா அவங்களுக்கு என்னன்னா ஒரே ஒரு தடை, அபூ தாலிப் ஹயாத்தா இருக்கிறார். நாம நபியின் மீது கை வச்சா அபூ தாலிப் என்ன பண்ணுவாரு, நம்மள சும்மா விட மாட்டார். ஏனென்று சொன்னால் அபூ தாலிப் அவர்கள் கண்ணியமாக மக்காவாசிகளால் மதிக்கப்பட்ட ஒரு தலைவராக இருந்தார். அப்படிப்பட்ட அபூ தாலிப் அவர்கள் வஃபாத் ஆகி விடுவார்கள். ஒன்னு, அபூ தாலிப் அவர்கள் வஃபாத் ஆகி விட்டார்கள். இரண்டாவது யாருன்னா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதல் மனைவி, பெரிய செல்வ சீமாட்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத் பெற்றதற்கு பின்னால கிட்டத்தட்ட தன்னுடைய அத்துணை சொத்துக்களையும் இஸ்லாத்திற்காக வேண்டி செலவு செய்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பக்க பலமாக இருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்படிப்பட்ட ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் வஃபாத் ஆகி விடுவார்கள். 2. மூணாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆக மிக மோசமாக நடந்த சம்பவம் தாயிஃபுடைய சம்பவம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய வாழ்க்கையில் ஹல் அதா அலைக யௌமுன் அஷத்த மின் யௌமி உஹதின், உஹதுடைய நாளை விட, எப்படி உஹதுடைய போர்க்களத்தை விட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக கஷ்டப்பட்ட நாள் ஏதாவது இருக்கிறதா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அழுது விடுவாங்க. அழுதுட்டு தான் சொல்லுவாங்க, ஆமா ஒரு நாள் இருக்கு. அது எந்த நாள் தெரியுமா? தாயிஃபுடைய நாள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஏன் உஹதுடைய நாளை விட கஷ்டமான நாள் என்று கேட்கப்பட்டது என்று சொன்னால், உஹதுடைய போர்க்களத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பற்கள் ஷஹீதாக்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தில் இரத்த கறைகள் ஏற்படுத்தப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொந்த சிச்சாவான ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார்கள் உஹதுடைய போர்க்களத்தில். கிட்டத்தட்ட 70 துண்டுகளாக ஆக்கப்பட்டார்கள் என்பதாக வரலாற்றில் பேசப்படும். அந்த அளவுக்கு நபி ஹம்ஸா ரலியல்லாஹு அவங்களுடைய ஜனாசாவை ஒரு பொட்டணமாக கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டது என்பதாக வரலாறில் பேசப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுடைய போர்க்களத்தில் 70 சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். ஒவ்வொரு ஷஹீதுக்கும் ஜனாசா தொழ நடத்தக்கூடிய நேரத்தில் ஹம்ஸா ரலியல்லாஹு அவங்களுடைய உடம்ப பொட்டலமாக கொண்டு வந்து வைக்கப்படும். 70 தடவை தொழு வச்சாங்க. அழுது அழுது தொழ வைத்தார்கள். ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு, யா ரசூலல்லாஹ், இந்த நாளை விட கஷ்டமான நாள் ஏதாச்சும் இருக்கா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆமா தாயிஃப் இருக்கு. தாயிஃப் மிகப்பெரிய நம்பிக்கையோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு சென்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், தாயிஃப்ல மட்டும் இஸ்லாம் பரவி விட்டால் உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவுவதற்கு மிக இலகுவாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து தாயிஃபுக்கு போறாங்க. அன்னைக்கு என்னன்னா, ஒருத்தர் மக்காவிலிருந்து வெளியூர் போயிட்டாங்கன்னா திருப்பி மக்காக்குள்ள வரக்கூடாது, அந்த ஒரு நிபந்தனை இருந்துச்சு. அப்படி மக்காக்குள்ள வரணும் என்று சொன்னால் யாராவது ஒரு மனிதர் நான் இவருக்கு பொறுப்பெடுத்துக்கிறேன் என்று சொன்னதற்கு பின்னால் தான் மக்காக்குள்ள நுழைய முடியும். ஆனா ஆக பொறுப்பெடுத்த அபூ தாலிபே வஃபாத் ஆகியிருக்கிறாங்க தாயிஃபுக்கு போகும்போது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு தாயிஃபுக்கு போகிறார்கள் மிகுந்த நம்பிக்கையுடன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃபுக்கு வந்தாங்க. வந்து 3 அரசர்களை சந்திக்கிறார்கள். 3 அரசர்கள். அந்த 3 அரசர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை கேட்கவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வார்த்தைகளால் துன்பப்படுத்தினார்கள். அல்லாஹ் ஒன்னை தவிர வேற யாருமே அல்லாஹ்க்கு கிடைக்கலையா நபியாக்குவதற்கு என்பதற்காக நௌதுபில்லா அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனையும் கேட்டுவிட்டு மனம் தளராமல் 10 நாட்கள் தாயிஃப்ல தங்கினார்கள். 10 நாட்கள் 10 நாட்கள் தங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கலிமாவை பற்றி சொன்ன நேரத்தில் எந்த ஒரு மக்களும் கலிமாவை ஏற்றுக்கொள்ளவில்லை, நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை. 10 நாட்களுக்கு பின்னால எல்லா மக்களும் ஒன்று திரண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஊரை விட்டு வெளியே போங்க என்பதாக துரத்த ஆரம்பித்தார்கள். எப்படி துரத்தினார்கள் என்று சொன்னா, சிறுவர்கள் இரு புறங்களில் நின்று கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கற்களை கொண்டு அடிப்பார்கள். எந்த அளவிற்கு அடித்தார்கள் என்று சொன்னா, ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நான் என்னுடைய உடம்பை முன்னாடி கொண்டு போய் வச்சேன். ஆனா நபியை பாதுகாக்க முடியல. அவங்க அடித்த அடியில் நான் கீழே விழுந்துட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு முழுவதும் ரத்தங்கள் ஓட ஆரம்பித்தது. ரத்தங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்த அந்த ஆடை சிவப்பு நிற ஆடையாக மாறிவிட்டது. சிவப்பு நிற ஆடைனா எல்லாமே ரத்தமாயிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கணுக்கால் உடைந்து விட்டது. வலி தாங்க முடியாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர
மறுபடியும் அந்த மக்கள் எழுப்பி ஓட விட்டு அடிச்சாங்க. அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடித்த அடியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கணுக்காலுடைய எலும்பு உடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒத்த காலில் நொண்டிக்கிட்டே சென்றார்கள் என்பதாக வரலாறில் பதிவு செய்வார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அந்த நேரத்தில் உத்பா ஷைபாவுடைய தோட்டம் தாயிஃபுக்கு வெளியே இருக்கு. கிட்டத்தட்ட தாயிஃப்ல இருந்து உத்பா ஷைபாவுடைய தோட்டம் 3.5 கிலோமீட்டர். 3.5 கிலோமீட்டர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒத்த காலில் நொண்டிக்கிட்டு போனாங்க. எப்படி? ஒத்த கால் இல்லைங்க, எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கு முன்னால் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எந்த உம்மத்தும் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது. அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நொண்டிக்கிட்டு எப்படி 3.5 கிலோமீட்டர் உத்பா ஷைபாவுடைய தோட்டத்துக்குள் செல்கிறார்கள். ரத்த வெள்ளத்தில் இருக்கிறார்கள். அந்த ரத்த வெள்ளத்தில் இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உத்பா ஷைபா பார்க்கறாங்க. உத்பா ஷைபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தீர்த்து கட்டணும், கொலை செய்யணும் என்று திட்டம் தீட்டியவர்கள் உத்பா ஷைபா. அந்த உத்பா ஷைபாவுடைய உள்ளத்தில் என்ன ஏற்பட்டது தெரியுமா? இந்த மனிதருக்கா இப்படி அடிச்சுட்டாங்க, இந்த மனிதனுடைய நிலையா இப்படி என்று எதிரிகளுடைய உள்ளமே கரைந்து விட்டது என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி அடி வாங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்துக்குள்ள போய் உட்காருவாங்க. அப்போ உத்பா ஷைபா என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய அடிமையை அழைச்சு, பாருப்பா அந்த மனிதர் கண்ணியமான மனிதர், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, நீங்க கொண்டு போய் இந்த திராட்சையை கொடுங்க, கொஞ்சம் சாப்பிட்டும் என்பதாக எதிரிகளே நபியை பார்த்து கரைந்தார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு சிரமம் பட்டிருப்பார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். வந்து சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் இங்கு நடந்ததை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், நீங்கள் அனுமதி அளித்தால் தாயிஃப் மக்களை நாங்கள் அழிச்சிடுறோம் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள். அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள். அல்லாஹும்ம இன்னி அஷ்கு ضعف قوتي, யா அல்லாஹ், என்னுடைய பலஹீனத்தை உன்னிடத்திலே முறையிடுகிறேன். வகில்லத ஹீலதி, நான் தந்திரமற்றவனாக இருக்கிறேன், அதை உன்னிடத்திலே முறையிடுகிறேன். வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், யா அல்லாஹ், நீ தான் கிருபையாளர்க்கெல்லாம் மாபெரும் கிருபையாளர். இந்த மக்கள் என் மீது தக்கியதை நான் பெருசா இது பண்ணல, ஆனால் உன்னுடைய கோபம் என் மீது ஆகிட்டா நான் என்ன பண்ணுவேன், உன்னுடைய கோபம் என் மீது ஆகிவிட வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு பத்வா செய்யல, தன்னுடைய இயலாமையை அல்லாஹ்விடத்திலே முன் வைத்தார்கள். அல்லாஹ்விடத்தில் முன் வைத்தார்கள். இப்படி முன் வச்சாங்க இல்லையா, இதற்கு பின்னால் தான் அல்லாஹ் தஆலா மிஅராஜுக்கே அழைச்சான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த கஷ்டத்திற்கு பின்னால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மிஅராஜுக்கு அழைத்தான். மிஅராஜுக்கு சென்றதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவருடைய உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா தொழுகையை கொடுத்தான். நம்ம தொழுகை என்னது, சர்வசாதாரணமா தொழுதுட்டு இருக்கிறோம். ஆனா அந்த தொழுகை வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரத்த வெள்ளத்தில் இருந்த அந்த தியாகம் என்பதை எத்தனை பேருக்கு தெரியும்? நமக்கு தெரியுமா? இதுவரைக்கும் தெரியுமா? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயங்கள் உங்களுக்கு எங்கு போதிக்கப்படும்? மதர்சாக்கள் தான் போதிக்கப்படும். மதர்சாக்கள் போதிக்கப்படும். குழந்தைகளுடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் தெளிவித்தால், அதை நாம் பதித்தால், நாளைக்கு அந்த தொழுகும் போது இந்த தொழுகை நம்ம கிடைப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தியாகம் செய்தார்கள் என்ற அந்த உணர்வு நமக்கு ஏற்படும். ஆனா இன்னைக்கு நம்ம தொழுகிறோமே, அந்த உணர்வு நமக்கு ஏற்படுகிறதா? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தொழுகையில எத்தனை ஃபரல் இருக்கு தெரியுமா? உள் ஃபரல் எத்தனை இருக்கு, வெளி ஃபரல் எத்தனை இருக்கு, எத்தனை சுன்னத்துக்கள் இருக்கு, எத்தனை முஸ்தஹப் இருக்கு. ஒரு மனிதனுடைய தொழுகை அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்ம தொழுதுட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் தொழுவோம், 60 ஆண்டுகள் தொழுவோம். ஆனா அந்த தொழுகையில் இருக்கக்கூடிய அர்கான்கள், ஃபரலுகள், வாஜிப்கள் என்ன நமக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் தனக்கு பாலிகானதற்கு பின்னால், வயது வந்ததற்கு பின்னால் ஒரு மனிதன் தொழுவான், அவனுடைய வஃபாத் வரைக்கும் தொழுதான். அந்த தொழுகையை அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த தொழுகையை ஒரு பழைய துணியை தூக்கி எப்படி மூஞ்சில வீசுவாங்களோ அந்த மாதிரி அந்த தொழுகையை தூக்கி அந்த தொழுதவருடைய முகத்தில் வீசப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எதற்கு சொன்னார்கள்? தொழுதாரு, எப்படி தொழுதார் என்று தெரியல, என்ன செய்யணும் என்று தெரியாது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு தொழுக தெரியாதுங்க.
நான் ஒரு தடவை ஒரு பள்ளிவாசல தொழுதுட்டு இருக்கேன், சஜிதால இருக்கேன், ஒருத்தர் போன் வந்துகிட்டே இருக்கு. அவர் சஜிதால போன் எடுத்து நான் தொழுதுட்டு இருக்கேன் அப்புறம் பேசுறேன்னு சொல்லி வச்சுட்டார். அவர் எதுல இருக்காரு? தொழுகையில இருக்கிறார். இப்படி செய்தால் தொழுக முடியுமா இல்லைன்னு அவருக்கு தெரியல. நிச்சயமாக தொழுகை முறிந்து விடும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ், எத்தனை நபர்களுக்கு இது தெரியும்? எத்தனை நபர்களுக்கு தெரியும்? இந்த விஷயங்கள் எங்கேயாச்சும் பள்ளி கல்லூரியில் கற்று தருவாங்களா? காலேஜில் கற்று தருவாங்களா? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் இபாதத். இதுதான் ஒரு மனிதனை சீர்திருத்தக்கூடிய கல்வி. இந்த கல்வி அனைத்தும் போதிக்கப்படக்கூடிய இடங்கள் எது? மதர்சாக்கள் தான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட மதர்சாக்கள் சமீப காலங்களில் பெருசா நடக்கிறது. எல்லா ஊர்லயும் எந்த ஊர்லயும் அதிகமாக என்ன பண்றதில்ல, நடக்கிறதில்ல. காரணம், உலகத்துடைய கல்வியின் மோகம் வந்ததற்கு பின்னால் 9 மணிக்கு அந்த பையன் ஸ்கூலுக்கு போகணும் என்பதற்காக வேண்டி அவனை 6 மணிக்கு எழுப்புறாங்க. 6 மணிக்கு எழுப்புகிறார்கள். 6 மணிக்கு எழுப்பி அவனை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். தேவபந்துடைய உலமாக்கள், பெரும் உலமாக்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நேரத்தில் கலிமா சொல்லி அனுப்பி வைங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அவர் கலிமா சொல்லி போகணும். போயிட்டு கல்லூரியில் வந்ததற்கு பின்னால் மறுபடியும் நீங்கள் என்ன சொல்லிக் கொடுங்க? கலிமா சொல்லிக் கொடுங்கள். ஏனென்று சொன்னால் இஸ்லாத்திற்கு எதுவெல்லாம் ஆகாதோ அது அத்தனையும் அங்கு போதிக்கப்படுகிறது என்பதாக உலமாக்கள் கூறுகிறார் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். மதர்சாவுடைய கல்விதான் ஒரு மனிதனை சீர்திருத்தும். எந்த கல்லூரியாச்சும் இந்த வார்த்தையை சொல்லி தராங்களா? அல்லாஹ்வுடைய பொருத்தம் தந்தையின் பொருத்தத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பிரியம் தந்தையின் ரிதல் ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி வ சக்து ரப்பி ஃபீ சக்தில் வாலிதி. அல்லாஹ்வுடைய பொருத்தம் தந்தையின் பொருத்தத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கோபம் தந்தையின் கோபத்தில் இருக்கிறது என்பதாக எந்த பள்ளி கல்லூரியில சொல்லி தராங்களா? சொல்லி தர மாட்டாங்க. ஆனா மதர்சால ஓதக்கூடிய பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க, 5 வயசு குழந்தை சொல்லும், 10 வயசு குழந்தை அது வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டும் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனை அவனுடைய வாழ்க்கையை சீர்திருத்தக்கூடிய இடங்கள் மதர்சாக்கள் மட்டும்தான். எனவே அந்த மதர்சாக்கள் எல்லா மஹாலாக்களும் உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட கல்வியை போதிக்கப்பட வேண்டும். அப்படி நீங்க கல்வியை போதிப்பீர்கள் என்று சொன்னால் வரக்கூடிய இளைய சமுதாயம் நல்ல சமுதாயமாக நாளை மறுமைக்கு உங்களை கையை பிடித்துக் கொண்டு சுவனத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சமுதாயமாக உருவாகும் என்பதில் எவ்வித சந்தேகமில்லை. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகளாக நாமும் கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக வல்லோன் அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.